ஹலோ வியூவர்ஸ். ப்ரோ கேன்வா டிசைனர் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டைரி ஜார்னல் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி வந்து பல்க் கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். இதில் வந்து இயர் அண்ட் டே டேட் அண்ட் மந்த் வந்து கொடுத்துருப்போம். இப்போ மந்த் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே வந்து நம்பர்ஸாக வந்திருக்கு. இப்போ 8னா ஆகஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இது வந்து நேமாக இல்லாமல் நம்பராக வந்திருக்கு. மற்றபடி பல்க் கிரியேட் கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னா, நான் கொடுத்த சிஎஸ்வி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த அப்லோட் பண்ண சிஎஸ்விலேருந்து டோட்டல் 153 பேஜஸ் வந்து அது கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? கேன்வாவில் இப்போது மறுபடியும் பண்ண போகிறோம். இப்போ மந்த் வந்து நேம்லேயே இருக்க மாதிரி நான் வந்து சிஎஸ்வி ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போய் பார்த்தாலும் ஓகே, இங்கேயே வந்து பல்க் கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இதிலே வந்து செஞ்சதுனால மறுபடியும் காட்டுது. நான் அப்லோட் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். டேட்டாவில் வந்து என்னோட சிஎஸ்வி ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மந்த் ஆகஸ்ட்லேருந்து இந்த இயர் எண்ட் டிசம்பர் வரைக்கும் இருக்கிறதுக்கான டேட்ஸ் வந்து நான் சிஎஸ்வி ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பிளேலிஸ்ட், பைத்தானுக்கான பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து முன்னாடி வந்து நம்பர்ஸ் இருந்துச்சு, இப்போது மந்தோட நேம் இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி நான் செஞ்சதுனால அப்படியே இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம், கனெக்ட் டேட்டா கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து வேலை. ஓகே, கனெக்ட் டேட்டா ஆல்ரெடி கனெக்ட் இருந்தது, நான் வந்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். என்னாச்சு? ஓகே ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா வந்து நான் சீரியல் நம்பரை பார்த்துட்டு என்னப்பா மாதத்தில் 32 33 நாளில் இருக்குன்னு பார்த்துட்டு பயந்துட்டேன். இப்போதைக்கு ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்குது. அண்ட் அக்டோபர் 31 கீழே போனோன்னா டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது. அண்ட் டேஸும் வந்து கரெக்டாக 7 டேஸும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து பைத்தான் லைப்ரரி தான் இதை க்ரியேட் பண்ணிச்சு. நாமளே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தா ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். இப்போதைக்கு நான் இந்த ஜென்ரேட் டிசைன்ஸும் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கான சிஎஸ்வி ஃபைல் இருந்து டேட்டாவை எடுத்து நமக்கான டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. புதுசாக நமக்கு வந்து ஒரு டிசைனே ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், இயர் மந்த் ஆகஸ்ட், டே வந்து தேர்ஸ்டே, டேட் வந்து 1. அதே மாதிரி ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் எல்லாமே வந்து வரிசையாக நமக்கு கொடுத்துருச்சு. இதை நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 153 பேஜஸ் இருக்குது. நவம்பர், அதே மாதிரி டிசம்பர், எண்ட் ஆஃப் த பேஜ் வர போகிறோம். ஸோ ஓகே, டிசம்பர் லாஸ்ட் டே வந்து டியூஸ்டே அண்ட் டேட் வந்து 31, இயர் வந்து 24. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி தான் வந்து ஒரே மாதிரி டிசைன் வந்து சில எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பல்க் கிரியேட்டில் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. 365 நாளுமே நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போடணுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. அதை வச்சு நம்ம ஒரு டைரி சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அதை தான் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தால் போதும். இதில் வந்து நான் வந்து வெறும் லைன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பை.